சென்னை எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கு, நாலேஜ் நிறையா கொடுத்துருக்கு, என்னோடய லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்கு. ஊர்லேருந்து இங்கே ஓடி வந்த பையன் தான் நான். எல்லாமே எனக்கு சென்னை ஃபுல்லாக என்னோடய லைஃப் ஸ்டைலு, என்னோடய கெரியரு எல்லாத்தையுமே சென்னை தான் மாற்றிருக்கு. போனாலும் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது சென்னை தான். எங்கே வெளியூரில் போய் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தாலும் கூட சென்னை வந்தாலே கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. சென்னை தான் வாழ வச்சது, சென்னை தான். சென்னை நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் நடைமுறையில் அவங்க போயிட்டு எனக்கு ரொம்ப பொதுவாக சென்னையில் வந்தவொடனே பீச்சை தான் பார்ப்பேன். மெரினா பீச் தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் கோல்டன் பீச்சு, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா, அப்புறம் தேட்டர். ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அதை இதே கேரளாவில் நம்ம தமிழர் பண்டிகைகளை கொண்டாடுவாங்களான்னா சத்தியமாக கொண்டாட மாட்டாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மன வருத்தம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் இழந்துட்டோம். சென்னையே இழந்துட்டோம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த சென்னை தானா சார், இல்லை வெளியூரா சார்? இல்லை, நான் நேட்டிவ் சென்னையில் இது சிவகங்கை. ஓகே, சிவகங்கையிலேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ சென்னை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தது சார்? சென்னை எனக்கு என்னோடய லைஃபே சென்னை தான் கொடுத்துருக்கு. லைஃபே சென்னை தான் கொடுத்தது. ஸோ சென்னை என்னெல்லாம் இந்த லைஃப் கொடுத்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? லைஃப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு உங்களுக்கு சென்னை? சென்னை எனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கு, நாலேஜ் நிறையா கொடுத்துருக்கு, என்னோடய லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்கு. ஊர்லேருந்து இங்கே ஓடி வந்த பையன் தான் நான். எல்லாமே எனக்கு சென்னை ஃபுல்லாக என்னோடய லைஃப் ஸ்டைலு, என்னோடய கெரியரு எல்லாத்தையுமே சென்னை தான் மாற்றிருக்கு. சரி, இப்போ சிவகங்கையிலேருந்து நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு பயங்கர தட்டுப்பாடு இருந்திருக்கும். எந்தெந்த மாதிரி சென்னை இலவசம் அப்படின்றத தாண்டி எந்தெந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வரும்போது இங்கே ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்தேன், தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்புறமா ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு காலேஜ் முடித்தேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா இங்கே கொட்டி கிடக்கு. அதனால் இங்கே சென்னை ஃபஸ்ட்டு எல்லாரையும் சோதிக்கும், கடைசியில் கை விடாது. ரஜினி டைலாக். எங்கே போனாலும் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது சென்னை தான். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். நான் எங்கே வெளியூரில் போய் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தாலும் கூட சென்னை வந்தாலே கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. இதை விட வேறு என்ன வேணும்? சென்னையில் கிடைக்கிற உணவு எல்லா ஊர்லேயும் கிடைக்குமான்னு கேட்டாலும் அதுவும் கேள்விட்டு. சென்னை உணவு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகேவா? சென்னை உணவு சில இடங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் அவங்களோட கைமணம் தான். இங்கே பொதுவாக சவுத் சைடு உள்ளவங்களாம் இங்கே ஹோட்டல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. சில கடைகள் நல்லா இருக்கும், சில கடைகள் நல்லா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி சென்னை இப்போ வேற ஊருக்குலாம் போனால் சென்னை சாப்பாடு மாதிரி வருமானு சொல்லி சொல்லுவோம். ஆனால் சென்னையில் எல்லா ஊர் சாப்பாடும் கிடைக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவே குடியிருக்காங்கல்ல, அதனால. சென்னையில் இல்லாத எதுவுமே கிடையாது. சென்னையில் ஒரு ரீசார்ஜ் கொண்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான அடிப்படை தகுதியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. வேலை வாய்ப்புலேருந்து இல்லை, சென்னை வெறும் குப்பை போட தான் யூஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. 1000 பேர் சொன்னாலும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. நம்ம வீட்டு குப்பையை நம்ம எடுத்து கரெக்டான ஒரு இடத்துல போட்டோம்னா அடுத்தவங்க மேலே நம்ம சொல்லணும்னு கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்தாவே சென்னை கிளீன் சென்னை தானே. இப்போ சென்னை வாசிகள்னு சொல்லி இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். வேற ஊர்ல இருந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பிழைக்கிறதுக்காக வரவங்க போயிட்டா சென்னை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம ஆளுங்களோட சோம்பேறி தானோ அடுத்தவங்களுக்கு மூலதனம். நாங்கள் டிரான்ஸ்போர்ட் தான் வருவோம் போயிடுவோம். ஆனால் அடிக்கடி வருவோம். ஒரு 25 வருஷமா இங்கே வந்துட்டு தான் இருக்கிறோம். சென்னை நல்லா தான் இருக்கு. சென்னை நல்லா இருக்கு. சென்னை இடையில சென்னையை திட்டிக்கிட்டு சொல்லி ஆனா இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? சென்னையை திட்டுறவங்க சென்னையை பற்றி முழுதா தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையை பற்றி தெரிஞ்சவங்க திட்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்து இங்கே வாழ்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே வாழ்கிறோம். அதனால் சென்னையை பற்றி திட்டுறவங்களுக்கு புரிதல் இல்லை, அவ்வளோதான். புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. சரி, சென்னையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அது வெளியூரில் வேற எந்த ஊர்லேயுமே இது இல்லைன்னு சொல்லுவீங்க சார்? சென்னையில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. வாழ்வாதாரம் இருக்குது. மெயினாக முக்கியமான விஷயம் மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது. அதனால் இங்கே எல்லாருமே தேடி வாழக்கூடிய இடமா இருக்குது. இப்போ எல்லா மாவட்டங்களும் இங்கே தேடி வர்றோம் அப்படின்னா அது உண்டான வாழ்வாதாரம் கிடைக்குங்கிறதுனால தான் இங்கே தேடி வாழ்கிறோம். அது எல்லாமே கிடைக்கல மக்களுக்கு. அப்போ எல்லா விஷயங்களும் கிடைக்க போய் தான் மக்கள் இங்கே சேர்றாங்க. சென்னை எனக்கு எல்லாமே கொடுத்தது, என்ன கொடுக்கலன்னு தான் கேட்குறோம். இல்லை, என்ன கொடுக்கலான்னு சொல்லி கேட்குறீங்க. சரி, கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா சென்னையில் இருக்கீங்க சார்? நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். அம்மா அப்பா இங்கே தான். அம்மா அப்பா இங்கே தான். எல்லாருமே இங்கே தான். சென்னையில் இருக்கிற இதே ஃபெசிலிட்டிஸ் வேற ஊரில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? வேற ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னைன்றது ஒரு ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக. சென்னையில் என்ன இல்லையோ
எல்லாமே கிடைக்கும். ம். வேலை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சென்னையில இருந்துட்டு சென்னையை குறை சொல்றவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சரியா சுற்றி பார்க்கலன்னு தான் சொல்லணும் அவங்கள. ஏன்னா சென்னையில் இருக்கிற இடம் நிறைய இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க, பார்க்க வேண்டியவங்க, சந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய. சென்னை தான் வாழ வச்சது, சென்னை தான். எல்லாரையும் வாழ வைக்க. சென்னை தான். இன்னைக்கு வந்து சென்னை டேஸ். ஸோ சென்னையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை வந்து அதான் இப்போ எல்லாருக்குமே வந்து பிழைக்க வந்த இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு இதுதான் நம்மளை ஊக்குவிக்கிறது ஒரு இடம். அது என்னுடைய வாழ்நாளில் சென்னை தான் முக்கியமான ஒரு என்னை மேலோங்கி நிற்க வச்சது. அதனால் அது எனக்கு ஒரு பிடிச்சமான ஊர் தான். பிறந்த ஒரு ஃபஸ்ட்டு 2வது எனக்கு பிழைக்க வச்சது சென்னை தான். அதில் பெருமையாக தான் இருக்கேன். இன்றைக்கி வரையும் எனக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இது சென்னை தான். சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க சென்னையில? இந்த மாற்றங்கள்லாம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூலாம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல சென்னை பக்கத்தில் இப்போ சுற்றுவட்டாரமான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதி எல்லாமே நல்ல பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதனால் சென்னை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு உண்டான ஒரு எல்லாமே நல்லா விரிவுபடுத்திருக்காங்க. சென்னை நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் வந்து நடைமுறையில் அவங்கள போயிட்டு எல்லாமே ஆஃபீஸு போகிற டைம் வந்து 8:30 to 9:30 வரைக்கும் போயிட்டு பார்க்க சொல்லுங்கள். போக்குவரத்து போய் போலீஸுக்காரங்க நின்று பார்ப்பாங்க. ஆனால் வந்து டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எப்போ அப்படி போ இப்படி போன்னு சொல்ல மாட்டாங்க. சார் இந்த மீனாட்சி காலேஜ் எடுத்துக்கோங்க, வேம்பலம்மன் கோவில் சீட்டில் காலையில் 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு ஆள் வந்து அவசரத்துக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒரு வண்டியோட எடுத்துகிட்டு போக முடியாது. காலேஜுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுங்க வந்து படித்தா போதும், அவங்களுக்கு தேவை பணம், அதை தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. போலீஸ்காரங்களும் மாமூல் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து சென்னை வந்து உங்களை எப்படிலாம் பாதுகாத்துச்சு? இந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் சென்னை இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது இருந்தாலும் பயங்கரமாக கஷ்டப்பட்டுப்பேன். கண்டிப்பாக லாக்டவுன் டயத்துலலாம் ரொம்ப சென்னையாக இருந்ததுனால தான் எனக்கு ரொம்ப, அதாவது என்னென்னா சர்வீவில் அப்போ சுத்தமாக கிடையாது. நிறையா எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்று எங்கள் யூனியனில் இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. 2வது நான் சைதாப்பேட்டில் குடியிருக்கும்போது 2015 வந்து செம்பரம்பாக்கம் திறந்து விட்டு வெள்ளம் வந்து வீடே மூழ்கிருச்சு. இதே வேறு ஊராக இருந்தால் நான் அந்த இதில் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் அதிலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்தேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்னையாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் செக்யூராக இருந்தது. மற்ற ஊர் எப்படின்னு தெரியல. அது எந்த பாதிப்பு வந்தாலும் சென்னை வந்து திரும்பி மீண்டேடும் அப்படின்னு கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக அது வரும். வருஷம் ஏதாவது ஒரு பேர் வந்தாலும் திரும்பி அதை எதிர்த்து நின்னாலும் வந்துடு. ஆமாம், அது ஏன் சுனாமியே வந்து போய் டக்குன்னு இன்னும் ஒரு 10 days வந்து ரெக்கவரி ஆகி வந்ததுங்களே சென்னை. அதுக்கு காரணம் ஊர்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் இருக்க மக்கள் நினைக்கிறீங்க? மக்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே. எல்லாமே தான். இப்போ சரி, நீங்க 60 வருஷமா சென்னையில இருக்கீங்களா? இப்போ சென்னையில பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? 60 வருஷமா இருக்கீங்க, முன்னாடி பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த மாதிரி உங்களாலேயே வந்து நிற்க முடியாது இல்லையா? இப்போ உங்களை வச்சே வந்து சொல்கிறப்பே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியுதா இப்போ எந்த லெவலுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு? தப்பு நடக்குது, அந்த தப்பை வந்து சரியான வந்து முறையில் வந்து தட்டி கேட்கறது கிடையாது. இவ்வளோதான். நம்மளுக்குள்ளேயே வந்து இருக்கிற நல்லவனை வந்து நம்ம வந்து புதைச்சிக்கிறோம், நம்மளை கெட்டவனா வெளில காமிச்சிக்கிறோம். இதுதான் ஃபேக்ட். ஓப்பனாக வந்து சொல்லணும்னா எல்லாருமே ஒரே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனை கிடையாது. எல்லா ஊர்லயும் வந்து எல்லா நாட்டு மக்களும் இருக்க மாட்டாங்க. ஆனா சென்னையில வந்து எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். அதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா நாட்டு மக்களும் நல்ல இருக்காங்க, எல்லா விஷயம் மொழியும் தான் பேசுறாங்க. இருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னொரு மன வருத்தம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ப்ரோக்ராம் நடக்கு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அதை வந்து இதே கேரளாவில் வந்து நம்ம தமிழர் பண்டிகைகளை கொண்டாடுவாங்களான்னா சத்தியமாக கொண்டாட மாட்டாங்க. இவங்க வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எல்லாருமே அந்த ஓணம் சேரி கட்டிக்கிட்டு என்னமோ கேரளாவில் பிறந்த மாதிரி நம்ம தமிழருடைய நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக கொண்டாட மாட்டாங்க. இந்த கல்லூரி நிர்வாகமே கொண்டாடாது. முதல்ல எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு தெரில. சரி, இப்போ சிவகங்கையில இருந்து நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு பயங்கர தட்டுப்பாடு இருந்திருக்கும். எந்தெந்த மாதிரி சென்னை வந்து இலவசம் அப்படின்றத தாண்டி எந்தெந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வரும்போது இங்கே ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்தேன், தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்புறமா ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு காலேஜ் முடித்தேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா இங்கே கொட்டி கிடக்கு. நிறைய அதனால் இங்கே வந்து சென்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் வந்து சோதிக்கும், கடைசியில் கை விடாது. ரஜினி டைலாக் மாதிரி. இப்போ இங்கே எங்களை மாதிரி வந்து சென்னையில் வந்து பிழைக்க வந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது தார்மீகமாக இந்த வாழ்கிறதுக்கு உண்டான உரிமை கொடுத்த இடம் இது சென்னை. அதனால் இப்போ போகிற போக்கில் சொல்கிறவங்க இருக்காங்க. அதில்
அவங்களுடைய கருத்தை நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. சென்னைக்கு வந்து பிழைக்க வரவங்க நிறைய பேர் வந்து வேற ஊர்க்காரங்களா தான் இருக்காங்க. நீங்க வந்து எதனால வந்து மக்கள் சென்னையே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பி திரும்பி அப்படின்னு? ஏன்னா அதுதான். இப்போ 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து சென்னையை தான் சூஸ் பண்றாங்க. எதனால நினைக்கிறீங்க? இல்லை அவங்க அதாவது இப்போ பிழைக்கிறதுக்கு மெட்ராஸ் தேடி சென்னை தேடி வராங்க. வந்த பிறகு அப்புறமா அவங்களுக்கு வந்து பிழைக்கிற அந்த இடத்துல அவங்க இது மாதிரி செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள இங்கேயே நிரந்தரமாக ஆக்கிறதுக்கு உண்டான காரணமும் இது சென்னை வந்து ஒரு பெரிய இதுவாயிருது, உதாரணம் ஆயிருக்கு. அதனால் அவங்க எல்லாமே சென்னை விரும்புகிறாங்க. மற்ற இடத்துல போனீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு மன வருத்தம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் இழந்துட்டோம். சென்னையே இழந்துட்டோம் தான் சொல்லணும். இப்போ சென்னை இன்னைக்கு தமிழர்கள் இருக்கானா? இல்லை, சத்தியமாக இல்லை. சென்னை வந்து இழந்துட்டோம் நம்ம. இது கூடிய சீக்கிரத்தில் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் வந்தால் மீட்டெடுக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக சென்னை தமிழர் கையில் இருக்காது. தமிழர்கள் வந்து கொத்தடிமைகளாக இங்கே வாழ வேண்டிய நிலைமை உருவாயிருச்சு. சென்னை வாசிகள் வந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இப்போ பொங்கலுக்கு விடுமுறை விட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா சென்னையோட இந்த அளவுக்கு இந்த கல்லூரி நிர்வாகம் இதே நீங்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு கூட நான் வர்றேன் தனியாக. இதே அந்த டேட்டில் நான் வர்றேன் தமிழர் திருநாள் அன்னைக்கு. இந்த கல்லூரி நிர்வாகம் இது இவ்வளோ விமர்சையாக அந்த கொண்டாட்டத்தை நடத்துமான்னு நீங்கள் பாருங்கள், நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா அங்கேருந்து நான் வரும்போது எனக்கு ரூம் இல்லை, எதுவுமே இல்லை, பணம் இல்லை. என்னை நம்பி ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு, ஒரு ஹோட்டலில் ஒரு வேலை கொடுக்குறாருன்னா இப்போ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சோர்ஸு. இப்போ நான் இங்கே ஊரில் இருந்தேன்னா எனக்கு வந்து இப்போ நான் படிக்க வேணாம், நான் இங்கே வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்னு தான் வந்தேன். இல்லை, நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே நான் ஒரு 4 பேரை பார்க்குறேன். ஒரு 4 பசங்க படிக்கிறாங்க, என் கூட ஒரு வேலை பார்க்குற பசங்க படிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நான் பார்க்கும்போது தான் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு இது வருது எனக்கு. இப்போ நீங்க எங்க தங்கி இருக்கீங்க சார்? நான் இப்போ கொளத்தூரில் தங்கியிருக்கேன். இல்ல வந்து தனி வீடு எடுத்து தங்கி இருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தங்கி? இல்லை, இப்போ நான் மேரீடு, சென்னையில் தான் லவ் மேரேஜ் பண்ணி மேரீடு தான். ஓகே. ஃபேமிலியாக வந்து அங்கே. உங்க வைஃப் கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் எல்லாமே. நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், மகேந்திரா இன்ஸ்டியூட்டில் படித்தேன். என்னோட லைஃப் பயோகிராஃபி எல்லாமே மகேந்திராவில் இந்த புக்கில் வந்திருக்கு என்னோட. ஓ வாவ். எனக்கு ரொம்ப பொதுவாக வந்து சென்னையில் வந்தவொடனே பீச்சை தான் பார்ப்பேன். நான் மெரினா பீச் தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் கோல்டன் பீச்சு, அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா, அப்புறம் தேட்டர், அப்புறம் பார்க்கு. தியேட்டரையும் சென்னையும் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய இருக்கு. தியேட்டர்ல அதாவது சென்னை தியேட்டர்ல கொண்டாடுற அளவுக்கு வேற ஊர்ல கொண்டாடுறாங்கன்னா கேட்டா கேள்விக்கிறீங்களா? ஆமாம், இங்கே இருக்கிற தேட்டரில் இருக்கிற ஒரு ஹைஃபை, ஒரு நீட்னஸ்ஸு மற்ற ஊரில் இருக்குமா கஷ்டம்தான். இல்லை, ஃபஸ்ட்டு மெரினா பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் நிறைய அந்த இதுதான் 2. சரி, இப்போ உங்களுக்கு வந்து சென்னையில வந்து இந்த இடங்கள்லயே வந்து உங்க பிள்ளைங்களையும் அந்த அவங்களோட தலைமுறையும் வந்து இருக்க வைப்பீங்களா இல்ல வேற ஊருக்கு இல்லை, அனுப்பி? என் பிள்ளைங்களாம் இங்கே படிக்க வச்சது எல்லாமே இங்கே தான், சென்னை கேகேநகரில் தான் படிக்க வச்சோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்க மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. அது ஒரு சிலவங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறது ஊரை இது மாதிரி சூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஓகே. இல்லை, நெக்ஸ்ட் தலைமுறை சென்னையில் தான் வளர்ப்பேன். சென்னையில தான் வளர்ப்பீங்க. எதுக்காக சென்னையில வளர்க்கணும்னு சொல்லி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சென்னையோட இன்ஃப்ரா தான், இங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி தான் ஊர்லேயும் வளர்க்கலாம். பட் வந்து ஊர் வந்து முக்கியம், அது வந்து அடிப்படை. இது வந்து இது இங்கே வளர்த்தா தான் வந்து எல்லா விஷயமும் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சிவகங்கையா சென்னையா? ஐயோ, ஒண்ணுதான் சொல்லணும். டிக் டிக். ஐயோ, இது எப்படி சொல்றது? நான் சிவகங்கை. சென்னை தான். சென்னை தான். இன்னைக்கு தேனியா சென்னையா? எனக்கு ரெண்டுமே விட்டு கொடுக்க முடியாது. மறுப்பு கூடாது. ஒண்ணே ஒண்ணு. சென்னை தான். சென்னை தான். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. சென்னை ஹாப்பி சென்னை டே. ஹாப்பி சென்னை.